நடிகை ஸ்ருதி ஹாசன் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? கமல்ஹாசன் அவர்களோட பொண்ணான ஸ்ருதி ஹாசன் வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் சிங்கிங்காக இருக்கட்டும், இன்னொரு சைடு ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங் நடிகையாக தான் இருந்துட்டுருக்காங்க. அதுவும் தெலுங்குல இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட கூலி படத்துலையுமே ஸ்ருதிஹாசன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ருதிஹாசனோட படங்கள் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஸ்ருதிஹாசன் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே எப்போ பேசினாலுமே மேரேஜ் பற்றி கேட்குறவங்க கிட்ட இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களா வந்து காசு கொடுக்க போகிறாங்க, இல்லை அவங்களா அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக எல்லாருமே வந்து ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி எல்லாருமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியுமே நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே ஏன் இன்னும் ஸ்ருதிஹாசன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்ருதிஹாசனுக்கு நிறையவே லவ் பிரேக்கப்புமே ஆயிருக்கு. அதனால ஸ்ருதிஹாசன் யாரையாச்சும் ஒருத்தவங்களை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிப்பாங்களே அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே அவங்களோட மேரேஜ் டாபிக் தான் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்குமே வந்து ஸ்ருதிஹாசன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்குன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவருமே நிறைய ஸ்டேஜில் வந்து ஸ்ருதியை வச்சுட்டே அதை வந்து சொல்லியிருப்பார். சமீபத்தில் கூட இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் மிர்ச்சி சிவா வந்து கமல்ஹாசன் கிட்ட கேட்டிருப்பாரு, இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் கிட்ட இந்தியன் தாத்தாவா என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமல்ஹாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட பொண்ணு ஸ்ருதி மனசு வச்சா நான் இப்போவே தாத்தா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் அந்த டைம் பீரியடில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. என்னப்பா ஸ்டேஜில் ஓப்பனாகவே இந்த மனுஷன் வந்து கேட்டார், ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்கணும், அவரும் தாத்தா ஆகணும் அப்படின்ற ஆசையில் இருக்காருன்னு சொல்லி, எதுக்காக இப்போ ஸ்ருதிஹாசன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவுமே நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் கமல்ஹாசன் அப்படி ஸ்டேஜில் வச்சு சொன்னேன்னு ஸ்ருதிஹாசனுமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க வேணாம், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து தலையாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ருதிஹாசன் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களுக்கு நடந்த நிறைய லவ் பிரேக்கப் பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து அவங்க மேரேஜ் பற்றி பேசின விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அப்படி அவங்க வந்து அதில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காதலிக்கப்படுறதும் காதலிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள நான் இப்போ வரைக்குமே மீட் பண்ணல. ஒருவேளை எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ எனக்கு மேரேஜில் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேரேஜ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஸ்ருதி ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச யாரையோ மீட் பண்ணிட்டாங்க போல, லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனால சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறது தான் இந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் கமல்ஹாசனோட ஆசை நிறைவேற போது, ஸ்ருதிஹாசன் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படியாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசனோட ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.